வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 4ஆம் தேதி பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு நடைபெறவுள்ள சிறப்பு டெட் தேர்வில் தமிழ் பாடத்தில் கேட்க இருக்கும் முக்கியமான வினாக்கள் இந்த வீடியோவில் காணலாம். 33வது கேள்வி, காமராஜரின் அரசியல் குரு என்று அழைக்கப்படுபவர் யார்? சத்தியமூர்த்தி. 34வது கேள்வி, காவிரி பூம்பட்டின வணிகத்தை விவரிக்கும் நூல் எது? பட்டினப்பாலை. 35வது கேள்வி, நல்லொழுக்கங்களின் தொகுப்பு என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆசாரக்கோவை. 36வது கேள்வி, உலகில் அதிக அளவில் பேசப்படும் மொழிகளில் தமிழுக்கு எத்தனையாவது இடம்? 20வது இடம். 37வது கேள்வி, புதுமை பித்தனின் இயற்பெயர் என்ன? விருத்தாசலம். 38வது கேள்வி, தமிழ்நாட்டின் 2வது பெரிய நூலகம் எங்குள்ளது? மதுரை. 39வது கேள்வி, பாஞ்சாலி சபதம் நூலின் ஆசிரியர் யார்? பாரதியார். 40வது கேள்வி, எழுத்துக்களின் பிறப்பு எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 41வது கேள்வி, கயிறு என்பது எவ்வகை சொல்? இயற்சொல். 42வது கேள்வி, ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளது? சீனா. 43வது கேள்வி, வெற்றி வேர்க்கை நூலின் ஆசிரியர் யார்? அதிவீரராம பாண்டியன். 44வது கேள்வி, வேலு நாச்சியாரின் தளபதிகள் யாவர்? மருது சகோதரர்கள். 45வது கேள்வி, 8 தொகை நூல்களுள் ஒன்று எது? நற்றிணை. 46வது கேள்வி, ஆயுத எழுத்து எவ்வாறு ஒலிக்கப்படும்? நுட்பமாக. 47வது கேள்வி, பொருணர் என்பதன் பொருள் என்ன? பாணர். 48வது கேள்வி, குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? அளவள்ளியப்பா. 49வது கேள்வி, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலின் ஆசிரியர் யார்? கால்டுவெல். 50வது கேள்வி, சிறுபஞ்சமூலம் நூலின் ஆசிரியர் யார்? காரியாசான். 51வது கேள்வி, தமிழ்நாட்டின் காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? நாமக்கல் கவிஞர். 52வது கேள்வி, இந்திய நூலக அறிவியலின் தந்தை எனப்படுபவர் யார்? சீர்காழி இரா அரங்கநாதன். 53வது கேள்வி, நாட்டுப்புற பாடல்கள் எவ்வகை இலக்கியத்தை சார்ந்தது? வாய்மொழி இலக்கியம். 54வது கேள்வி, வேலு நாச்சியாரின் புலிப்படை தளபதியாக இருந்தவர் யார்? குயிலி. 55வது கேள்வி, ஏழை பங்காளர் என்று போற்றப்படுபவர் யார்? காமராஜர். 56வது கேள்வி, திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? 28. 57வது கேள்வி, தமிழ் மொழியில் மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். இந்த கேள்வியை கொஞ்சம் நல்லா பாருங்கள். தமிழ் மொழியில் மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் 3 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறோம். மெய்யெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் நம்ம 18 அப்படின்னு சொல்லுவோம். இங்கே மெய்யெழுத்துக்களின் வகை அப்படின்னு கேட்குறாங்க. வகை அப்படின்னா வல்லினம், மெல்லினம், இடையினம், இந்த 3 தான் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் இந்த கேள்வியை 1க்கு 2 முறை நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு சரியான பதிலை நீங்கள் எழுதுங்க. 58வது கேள்வி, வாணிதாசனின் இயற்பெயர் என்ன? எத்திராசலு என்கிற அரங்கசாமி. 59வது கேள்வி,
மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் யார்? சீத்தலை சாத்தனார். 60வது கேள்வி, தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக திகழ்ந்தவர் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். 61வது கேள்வி, சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் யார்? அனுமன். 62வது கேள்வி, பெரிய திருவடி என்று அழைக்கப்படுவது எது? கருடன். 63வது கேள்வி, தமிழில் தோன்றிய முதல் உலா நூல் எது? திருக்கயிலாய ஞான உலா. 64வது கேள்வி, எழுத்துக்கள் பிறப்பதற்கு அடிப்படையான காரணம் எது? காற்று. 65வது கேள்வி, செல்லி என்பது எவ்வகை சொல்? திசை சொல். 66வது கேள்வி, சிவகங்கையை மீட்டெடுக்க வேலுநாச்சியாருக்கு உதவியவர்கள் யார்? மருது சகோதரர்கள், ஹைதர் அலி, தாண்டவராயர். 67வது கேள்வி, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார்? பாரதியார். 68வது கேள்வி, திராவிட மொழிகளின் தாய் எது? தமிழ். 69வது கேள்வி, காமராஜர் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? மதுரை. 70வது கேள்வி, வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? நாலடியார். 71வது கேள்வி, மூதுரை என்னும் சொல்லின் பொருள் என்ன? மூத்தோர் கூறும் அறிவுரை. 72வது கேள்வி, துன்பம் வெல்லும் கல்வி பாடலின் ஆசிரியர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம்.